கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 91 1 2 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆம், இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம், மனப்பாடமா நம்ம சிறு வயதிலிருந்தே நம்ம படிக்கிற சங்கீதம். ஆனால் இந்த வசனங்களில் இருக்கிற ஆழத்தை இன்றைக்கு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் பயம் உங்களை இனி மேற்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நம்ம, அப்போ அவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒன்றுமே இல்லையா? அந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நம்ம இருக்கிறோன்னா, அந்த சர்வ வல்லவருக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. அவரை தாண்டி நம்மை ஒரு தீங்கும் அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது. அதனால தான் அடுத்த வசனம் அதை உறுதிப்படுத்தும் விதமாய் ஒரு அறிக்கையாய் அடுத்த வசனம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையா வெளியிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நம்ம கோட்டை, அவர்தான் நம்ம நம்பி இருக்கிறவர் அப்படிங்கிறத இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தை எதை வலியுறுத்துதுன்னா, நம்ம நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை சொன்னபடி நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், அவர் எனக்கு அடைக்கலமா, கோட்டையா, துருகமா இருக்கிறார்னு சொல்லி நீங்க இருதய பூர்வமா அதை அறிஞ்சு விசுவாசித்து அது உங்க அறிக்கையா வெளிவரும்போது ஒரு காலம் சத்துரு உங்களையோ உங்கள் எல்கைக்குள்ள வரவே முடியாதபடி கர்த்தர் வேலியடைத்து காத்துக்கொள்வார். சத்துருடைய ஒரே திட்டம் என்னன்னா, நம்மை பயமுறுத்தி பயப்படுத்தி உலகத்துல அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கு, இவங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி முதலாவது ஒரு பயத்தின் ஆவியைத்தான் நமக்கு கொண்டு வருவான். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அப்படி பயம் உள்ள ஆவி நமக்கு இருந்ததுன்னா அது பிசாசிடமிருந்து வருகிறதுங்கிறத இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் நம்ம தகப்பன். அப்போ வசனம் சொல்லுது, எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இன்றைக்கு நம்ம அவர் பக்கத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயரில் நம்ம பார்த்தபடி 12 அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்திற்குள்ளே நம்ம இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு அவருக்கு அருகாமையில நம்ம வந்துட்டோம்னா நமக்கும் எதிராளிக்கும் தொடர்பே இல்லாத ஒரு பாதுகாப்பு அரணுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த காரியத்தை உங்க இருதயத்துல ஆழமாய் வைத்து தியானித்து இதை விசுவாசிப்பீர்களானால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாய் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அனுதினமும் பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய நிழலுக்குள்ளே, சர்வ வல்லவராகிய உம்முடைய நிழலுக்குள்ளே தங்கி இருக்கிற எங்களை ஒரு காலம் எந்த வாதையும் பொல்லாப்பும் வேடனுடைய கண்ணியும் எங்களை தொட முடியாது, அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்படிங்கிற இடத்துக்குள்ள கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர், எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர், எங்கள் அரணாய் இருக்கிறீர், எங்கள் துர்கமாய் இருக்கிறீர். நீர்தான் நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்துல பாதுகாப்பை குறித்து இருக்கிற அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு உறுதியுள்ள ஒரு இருதயம், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியினால் அப்பா தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.